அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்மார்னிங் சேனல். இந்த படத்தோட ரிவ்யூ பண்ணேன்னா தெய்வகுத்தம் ஆயிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்குல எல்லாரும் ரொம்ப விரும்பி ரசித்து கேட்கக்கூடிய ஒரு ரிவ்யூவாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இந்த படத்தை ரிவ்யூ போடுங்கன்னு கேட்ட படம் தான் ஃபியூரிஸோ எ மேட் மேக்ஸ் சாகா. இந்த படம் ஒரு பிரம்மாண்டமான ஹாலிவுட் படம். இந்த படம் வந்து இப்போது கோடை விடுமுறையை டார்கெட் பண்ணி உலக அளவில் வந்திருக்கு, வசூல் வாரி குமிச்சிட்ருக்கு. நம்ம ஊர்லேயும் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த படம் எப்படி இருக்குது, இந்த படம் குழந்தைங்களோட பார்க்க உகந்ததா இல்லையா, அது இல்லாமல் ஃபேமிலியோட பார்க்கலாமா அப்படிங்கிறது எல்லாமே என்ன எப்படின்றத நம்ம ஃபைனல் எண்டில் சொல்கிறோம். அதனால் ரிவ்யூ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். இந்த படம் இப்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ் டப்பிங்கோட நம்ம ஊர்லேயும் ஓடிக்கிட்டு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பார்க்கக்கூடிய படம். ஒரு தரமான ஒரு பிரம்மாண்டமான வாய்ப்புலேருந்து பார்க்கக்கூடிய அளவில் விசுவல் ட்ரீட்டாக அமைஞ்சிருக்க படம். ஸோ இது தேட்டரில் பார்த்தா தான் ரசிக்கக்கூடிய அளவில் இருக்கும். இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ்லாம் நம்ம ரிவ்யூவில் இருக்குது. அதனால் இந்த ரிவ்யூ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். அது இல்லாமல் நம்ம சேனலில் புது படங்கள்லாம் ரிவ்யூ பண்ணிட்டு வரோம். அந்த படம் தேட்டருக்கு அப்புறம் ஓடிடியில் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு கேட்டுக்கிறேன். இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். வாங்க விமர்சனத்துக்குள்ள போகலாம். படத்தோட கதை என்னென்னா, ஒரு காடு மாதிரியான பகுதியில் வந்து தன்னோட ஒரு ஒரு 6-7 வயசு தங்கச்சியோட சுற்றி பார்க்க வராங்க. பின்னால் ஹீரோயினாக வரக்கூடிய அந்த ஒரு 8 வயசு பொண்ணு. அவங்க அங்கே இருக்கிற ஒரு காட்டுக்குள்ளே அந்த பழங்கள்லாம் பறித்து சாப்பிட்டுட்டு ஜாலியாக இருக்கும்போது ஒரு சத்தம் கேட்டு அங்கே போய் பார்க்குறாங்க. அங்கே ஒரு பைக் கேங் வந்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த பைக் கேங்கிட்ட போயிட்டு இவங்க அங்கே போய் நிற்கும்போது அந்த சத்தம் கேட்டு இவங்க சத்தம் கேட்டு அவங்க அந்த பைக் கேங் வந்து இந்த பொண்ணை கடத்திட்டு போயிடுறாங்க. 8 வயசு பொண்ணு இந்த பொண்ணுக்கு. அவங்க தான் ஹீரோயினாக அவதாரம் எடுப்பாங்க லாஸ்ட்டில், அது பின்னாடி சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது அவங்க கழுத்தில் ஒரு விசில் வச்சுருப்பாங்க. ஏதாவது எமர்ஜென்சிக்கு அந்த விசில் ப்ளோ பண்ணால் வந்து காப்பாற்ற வருவாங்க அவங்க அம்மா அந்த காலகட்டங்கள்ன்ற மாதிரியான கதைகளும் அப்படி சித்தரிக்கப்பட்டிருக்கு. இவங்களும் அந்த விசிலை ப்ளோ பண்ணுறாங்க. அப்போ அவங்க அம்மா அந்த சத்தம் கேட்டு ஏதோ ஆபத்துன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே வராங்க. வந்து பார்க்கும்போது அந்த 7 வயசு தங்கச்சி சொல்கிறாங்க, அந்த மாதிரி தங்கச்சி அக்காவை வந்து கடத்திட்டு போயிட்டாங்க ஒரு பைக் கேங்கில் இருக்கவங்க. அப்படி இந்த வழியாக தான் போனாங்கன்னு வழியை காமிக்கிறாங்க. அவங்க போன வழி பார்த்தா ஒரு பாலைவனம் மாதிரியான ஒரு பகுதி. அந்த பகுதியில் இவங்களும் பின்னாடியே சேஸ் பண்ணிட்டு போகிறாங்க. ஒரு பைக்கு மாதிரியான ஒரு சேசிங் நடக்குது. அவங்களும் அந்த கேங்கை வந்து கண்டுபிடிச்சி போயிடுறாங்க. ஒரு வழியாக போயிடுறாங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கே போய் பார்க்கும்போது அந்த இவங்க பிடிபட்டு ஒரு தண்டனை நிறைவேற்றப்பட்டு அந்த அம்மா அந்த 8 வயசு பொண்ணை பிணை கைதியாக பிடிச்சி வச்சுருக்கேன். 8 வயசு பொண்ணு கண்ணு முன்னாடியே அம்மா வந்து இப்போ பொது இடத்துல வச்சு ஒரு கட்டி தொங்க விட்டுறாங்க, கொலை பண்ணிடுறாங்க. இதெல்லாம் வந்து வருத்தத்தோடையும் கோவத்தோடையும் பார்த்துட்டு இருக்கு அந்த பொண்ணு. அங்கேயே வளருது அடிமையாக, வேறு வழி இல்லாமல். ஏன்னா அவங்க வந்து தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ கூட்டத்தோட கூட்டத்தை வளர்ந்து ஒரு ஒரு பெரிய பொண்ணாகவும் வளர்ந்து ஒரு ஒரு வாலிப வயசை அடைஞ்சிடுறாங்க. அப்போ அவங்களுக்குள்ளேயே அந்த சின்ன வயசில் இருக்க இந்த பிரச்சனை அவங்க கண்ணு முன்னாடியே இருக்குது. இந்த சோகம் ஆற்றாமைலாம் இறுக்கமாக இருக்குது. அம்மாவை பண்ணவங்கள வந்து பழி வாங்கணும், அந்த கூட்டத்தை வந்து விட்டு வெளியேறி நம்ம கூட்டத்தில் போய் சேரணும்னு அவங்க ஒரு ஒரு சபதம் எடுத்து அதிலே அவங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அதே தனியால் போராடி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஆக்ஷன் அவதாரம் எடுக்கிறாங்க. அவங்க தான் அந்த ஹீரோயின் ஆகிற அந்த ஆர்யா டெய்லர். அவங்க வந்து கடைசியில் போராடி அந்த தனியாளாக நின்று அந்த ஒரு ஒரு படைபலம் ஆள்பலம் பொருந்தி அந்த கூட்டத்தை வந்து அழிச்சாங்களா இல்லையா, அவங்க கூட்டத்தோட சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான், அந்த அம்மாவை கொண்டவங்க பழி வாங்குவாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் பேலன்ஸான பரபரப்பான ஒரு பிரம்மாண்டமான மிச்ச கதை. படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தா எத்தனை கோடி செலவு பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டத்தை ஆன் ஸ்க்ரீனில் கொண்டு வர முடியுமா அப்படின்னு பிரமிக்க வைக்கக்கூடிய படம். படத்தை பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து இது வரைக்கும் வாய்ப்பு பார்க்கக்கூடிய அளவில் ஒரு பிரம்மாண்டமான ஆக்ஷன் அதகலமான படம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஆக்ஷன் சீன்ஸ்லாம் சும்மா தெரிக்க விட்ருக்காங்க, வேறு லெவலில் இருக்குது. படம் ஃபுல்லாக ஒரே சேஷிங்கு ஆக்ஷன்ஸ் தான். எல்லாமே ரசிகனுடைய அளவில் ஒரு ஒரு ஃபைட்டும் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் இருந்தாலுமே அது எங்கேயுமே போர் அடிக்க அது அளவுக்கு சிறப்பாகவே இருக்குது. ஹீரோயின் அது ஆன்யா டெய்லர் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. அவங்க வந்து அடிமையாக இருக்கிற அந்த ஒரு ஆற்றாமை, அப்புறம் அந்த ஒரு அம்மாவை கொண்டு அந்த கூட்டத்தை அடியோடு பழி வாங்கணுன்ற வெறி, ஆக்ஷன், அது எல்லாமே முகத்தில் இறுக்கமாக வச்சுட்டு அந்த சோகத்தெல்லாம் வச்சுக்கிட்டு பல வருஷம் வளர்ந்த அந்த வெறுப்புகள் அந்த கோபங்கள்லாம் வச்சுக்கிட்டு அவங்க பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவல், பல விருதுகள் கிடைக்கக்கூடிய அளவில் சிறப்பான நடிப்பு. ஹீரோயின் வர அந்த ஒரு ஆன்யா ட்ரெய்லருக்கு நான் பாராட்டு தெரிவிச்சேன். சின்ன வயசில் அந்த 8 வயசு பொண்ணாக ஒரு சின்ன வயசு ஹீரோயினும் சிறப்பாக பண்ணியிருக்காங்க கேரக்டரை. அவங்களுக்கு பாராட்டுகள். படத்தில் எல்லாருமே இவங்க ரோலை சிறப்பாக பண்ணியிருக்காங்க. வில்லன் கேங்லேருந்து இவங்க இந்த ஹீரோயின் கேங்லேருந்து எல்லாமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க. படத்தில் சிஜி விஎஃப்எக்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது. அதுலேயும் அந்த பாலைவனத்தோட கலர் டோன்லாம் சிறப்பாக செட் பண்ணி நம்மளையும் படத்துக்குள்ளே வந்து என்கேஜிங்காக கொண்டு போயிருக்காங்க. மியூசிக்கு சவுண்ட் டிசைனிங்லாம் ஹாலிவுட் தரோம்.
ஜார்ஜ் மில்லன்றவர் தான் இயக்கியிருக்காரு. பிரம்மாண்டமான படத்தை இயக்கியிருக்காரு. இதில் மிகப்பெரிய நடிகர் படம் நடிக்க வச்சு சிஜி எஃபெக்ட்ஸ், விஜி எஃபெக்ட்லாம் கொண்டு வந்து ஒரு ஹாலிவுட் படம் இந்த வருஷத்தில் 2024 பிரம்மாண்டமான படம் அப்படின்னு சொல்லணும். ஒன் ஆஃப் தி பிரம்மாண்ட பிக்கெஸ்ட் ஒரு அட்வென்ச்சர் படம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் சிறப்பாக பண்ணியிருக்காங்க. எது சிஜி எது விஎஃப்எக்ஸ்னு கண்டுபிடிக்க முடியாது ஆன் ஸ்க்ரீனில், அதெல்லாம் சிறப்பாக இருக்குது. மைனஸ்ன்னு பார்த்தா ஒரு சில இடங்களில் அந்த சிஜி மிஸ் ஆகி பிசிறு தட்டுது, அதை கொஞ்சம் கவனிச்சிக்கலாம். மற்றபடி இது வந்து பெரிய அளவில் எந்த குறையும் இல்லை. ஏன்னா உலக அளவில் சிறந்த படங்களில் ஒன்றா வந்திருக்கு இந்த வருஷம். ஏற்கனவே அந்த 4 ஃப்ரான்ச்சைஸ், இந்த ஃப்ரான்ச்சைஸில் வந்து 4 இன்ஸ்டால்மெண்ட் படமும் நல்ல பிரம்மாண்டமும் ஓடிச்சு. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, பிரம்மாண்டமான ஹாலிவுட் படம், அட்வென்ச்சரஸ் அந்த மாதிரி ஆக்ஷன் அதகலமான படங்கள்லாம் ரசிக்கக்கூடிய ஒரு ரசிகர்கள்லாம் ஹாலிவுட் படங்கள்னாலே கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு பார்க்குறவங்க ஏமாத்துறது படம் இது. ரசித்து பார்க்கக்கூடிய படம், தேட்டரிக்கல் மெட்டீரியல் படம் இது. கண்டிப்பாக தேட்டரில் பார்த்தா தான் அதோட பிரம்மாண்டம் அவங்களால உணர முடியும். இது படத்தில் வந்து ஒரு அந்த வெட்டி வீசுகிற காட்சிகள், ரத்தம் தெரிக்கிற காட்சிகள் 18+ தாராளமாக பார்க்கலாம். ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே ஹாலிவுட் ரேஞ்சில் இருக்குது. 14 வயசு கீழே இருக்கும் பார்க்கலாமா வேணாமான்ற காலை நீங்களே எடுத்துங்க. படத்தில் அந்த ஆக்ஷன் சீன்ஸ் பார்த்துட்டு இந்த படம் வந்து கோடை விடுமுறைக்கு இந்த காலேஜ் பசங்க, அப்புறம் வீட்டில் இருக்கவங்க, லேடிஸ், குடும்பத்தோடு இருக்கவங்கலாம் கண்டிப்பாக 18+ கண்டிப்பாக பார்க்கலாம். 14+ கூட்டி போகலாமான்றதை நான் அப்புறம் நீங்கள் பார்த்துட்டு டிசைட் பண்ணிங்க. இப்போ நம்ம ஊர் தேட்டர்கள்லேயும் தமிழ் டப்பிங்கோட இருக்குது. ஐமேக்ஸில் கிடைச்சாலும் கண்டிப்பாக வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா தேட்டருக்கு மெட்டீரியல் எப்போயோ ஒரு வாட்டி தான் இந்த மாதிரியான பிரம்மாண்டமான படங்கள் வரும். இவ்வளோ பணத்தை செலவு பண்ணி சிறப்பாக கொண்டு போயிருக்க அந்த மொத்த டீமுக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். ஸோ இந்த படம் கண்டிப்பாக பார்க்கக்கூடிய படம் தான். பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை பின்னாடி தெரியப்படுத்துங்க. நம்ம விமர்சனம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு திரை விமர்சனம் முன்னாடி சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.